Hello everyone. இன்னைக்கு டே 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹைரார்கி டெஸ்ட் பிளான் அண்ட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நம்ம டே 5 வீடியோல வாட் இஸ் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பிளான் பார்த்துட்டோம். ஸோ இதோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னது? ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட். டெஸ்ட் பிளான்னா என்னது? ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட். பட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும்? அவுட்லைன்ஸ் தி அப்ரோச். அந்த அப்ரோச்சை மட்டும் அவுட்லைன் பண்ணும். டெஸ்ட் பிளானுங்கிறது வந்து உங்கள் ப்ராஜெக்டோட ரிக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள், டெஸ்ட் பிளானுங்கிறது ரோட் மேப் ஃபார் டெஸ்டிங். டெஸ்டிங்க்கே ரோட் மேப் வந்து டெஸ்ட் பிளான். டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரோட் மேப் ஃபார் டெஸ்ட் பிளான். இந்த டெஸ்ட் பிளானை வந்து ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ரோச் டு ஃபாலோ. நீங்கள் எந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட் பிளானுங்கிறது நீங்கள் எந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணீங்க, இல்லை எந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறது. A test strategy is a high-level document that outlines the overall approach to testing of the project. A test plan is software testing is a document that outlines the strategy, scope, approach, and resources required for testing a software application. ஸோ இனி டவுட்டே இருக்கக்கூடாது. டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினாலும் டெஸ்ட் பிளானாலும் டாக்குமெண்ட் தான். பட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் அப்ரோச் தான் இருக்கும். அந்த அப்ரோச்சை வந்து ஆக்ஷனில் காமிக்கிறது தான் டெஸ்ட் பிளான். ஓகே, இனி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹைரார்கி டெஸ்ட் பிளான் அண்ட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் எந்த டாக்குமெண்ட் வந்து முதல்ல வரும்? இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டுக்கும் ஏதாவது இன்டர் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு. ஹைரார்கி எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து அந்த கம்பெனிக்குள்ள ஹேண்டில் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் டெஸ்ட் பிளான் வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுதான் கரெக்ட் மெத்தடாலஜி. டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து டெஸ்ட் பிளான் டிரைவ் ஆகுது பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட். பட் இதுவே அந்த கம்பெனிக்கு வந்து டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் இல்லை. மேபி ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த கம்பெனி டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல, அவங்க கிட்ட இல்லை. அந்த கேஸில் டெஸ்ட் பிளான் கிரியேட் பண்ணணும்னா டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட்டை வந்து QA கிரியேட் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இதெல்லாம் கீ டேர்ம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு. அந்த கீ டேர்ம்ஸை போட்டு டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. அதே டெஸ்ட் பிளானை ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆக்குவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பிளான் டெம்ப்ளேட்டை காப்பி எடுத்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் டெஸ்ட் பிளான் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பிளான் டெம்ப்ளேட்ல இருந்து டெஸ்ட் பிளான் டிரைவ் பண்ணுவாங்களா? டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் இருந்தா டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட்ல இருந்து டெஸ்ட் பிளான் டிரைவ் ஆகும். மேபி டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே கண்டிப்பாக டெஸ்ட் பிளானுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெஸ்ட் பிளான் டெம்ப்ளேட்ல இருந்து டெஸ்ட் பிளான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் கேஸ்னா என்னதுன்னு பார்க்கலாம்.